இங்க சந்திரசேகர், சக்தி அது மட்டும் இல்லாம சக்தி வீட்டில் இருக்க எல்லாருமே முத்தையா கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனா முத்தையா மனசு மாற மாதிரி தெரியவே இல்லை. அவங்களுமே பொன்னி வராம இந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கர பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி இங்க ஜெயா கிட்ட சொல்றாங்க. ஆனா ஜெயாவுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விபரீத முடிவெடுக்கிறாங்க. அவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆள் எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், முதல்ல அதை கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க முத்தையா வெளியில பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் கேட்டு இங்க மீடியாவும் வந்துடுறாங்க. மீடியா ஆட்கள் இந்த பக்கம் முத்தையா தான் பொண்ணுக்கு நடந்த அநியாயம், அது மட்டும் இல்லாம தான் பொண்ணு இந்த பக்கம் வந்து ஜெயாவோட வீட்டுல தனியா ஒதுக்கப்பட்டது, அவங்க கஷ்டப்பட்டது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அவங்களுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஏழை பொண்ணுக்கு இந்த மாதிரி ஜெயலட்சுமி வீட்டுல ஒரு ரொம்ப கொடுமை நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பொண்ணு எங்கன்னு தெரியல, அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெயலட்சுமி மேடம் வீட்டு வாசல்ல உட்காந்து பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே அவங்களை கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஜெயலட்சுமி குடும்பத்துல இருக்கவங்களுமே இந்த பக்கம் அந்த முத்தையா அப்படின்றவரை ரொம்பவே ஒதுக்கி வெளியில தள்ளி இருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக தான் அவருமே தான் பொண்ணு வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க மீடியாக்காரங்க ஒவ்வொருத்தரா டிவியில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பிரீத்தியுமே டைரக்டா அந்த விஷயத்தை பத்தி இங்க ஜெயா கிட்ட சொல்றாங்க. ஜெயாவுமே இங்க டிவி ஆன் பண்ணி பார்த்த உடனே தான் இங்க முத்தையா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரியுது. ரொம்பவுமே கோவப்பட்டுட்டு இந்த முத்தையா இப்படிதான் எப்பவுமே நம்ம மான மரியாதையை வாங்குறதே இவங்களோட வேலையா போச்சு, நம்ம வளர்ச்சிக்கும் காரணம் இவங்க தான் சொல்லிக்கிறது, எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே சொல்லி காட்டி நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரமும் இங்க ஜெயாவோட பேச்சு கேட்டு அங்க வந்த போலீஸ்காரங்களும் இங்க முத்தையா நடு ரோட்ல உட்காந்து போராட்டி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே கோபத்தோட முத்தையாவை, நீ யாரையா முதல்ல எதுக்காக ஜெயலட்சுமி மேடம் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க, முதல்ல இடத்த விட்டு எந்திரி, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்தையாவுமே இங்க பாருங்கய்யா, நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் இங்கிருந்து நகர மாட்டேயா, என் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, அது மட்டும் இல்லாம என் பொண்ணு எப்போ உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, என் பொண்ணு கண்டிப்பா வராம நான் இந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க முத்தையா பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த போலீஸ்காரங்களும் இவர் வேணுக்குன்னு ஏதோ வந்து ஒரு ஃபேமஸ்க்காக இதை பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் முத்தையாவோட சட்ட காலரை பிடிச்சி அவரையுமே தூக்குறாங்க. அவரு வயசானவர் அப்படின்றதுனால லைட்டா திணற ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் லைட்டா தடுமாறவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிற நேபர்ஸ் எல்லாருமே, என்னங்க இது ஒரு வயசானாலும் இப்படியா நடத்துவீங்க, நீங்க முதல்ல யார் சொல்லி இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரன் கிட்ட கேட்கறாங்க. அப்பதான் அந்த போலீஸ்காரங்களும் ஜெயலட்சுமி மேடம் தான் எனக்கு கால் பண்ணாங்க, சொல்லப்போனா அவங்க வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தர் உட்காந்து பிரச்சனை பண்றாங்க, அவங்கள கிளியர் பண்ண சொன்னாங்க, அதான் நாங்க கிளியர் பண்றோம் அப்படின்ற மாதிரி அங்க சுத்தி இருக்கிற பொதுமக்களுக்கு போலீஸுமே இந்த மாதிரி ஒரு பதில கொடுக்குறாங்க. ஆனா இதை கேட்ட அந்த சுத்தி இருக்கிற பொதுமக்களும் ரொம்பவே டென்ஷனோட, ஏன்யா உங்களுக்கு அறிவு இல்லையா, எதுக்காக ஒரு பணக்காரங்களுக்கு துணை போயிட்டு இருக்கீங்க, அந்த ஆள் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கயா, அப்பதான் அவரோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அந்த பொதுமக்களை சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க போலீஸ்காரங்களுமே, சார் இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து எங்க கிட்ட நீங்க இப்படி பேசுற வேலைலாம் இல்ல, உங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை, முதல்ல அதை வாயை திறந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா கிட்ட போலீஸ்காரங்களும் அந்த முக்கியமான விஷயத்துல ஸ்டேட்மெண்ட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்தையாவுமே, இங்க பாருங்க சார், என் பொண்ணிய இந்த மாதிரி வந்து இந்த வீட்டுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்போ என் பொண்ணு வந்து இவங்க வீட்டுல இல்ல, அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்குள்ளே என் பொண்ணியை வந்து இந்த மாதிரி வந்து ரொம்பவே தனிமைப்படுத்தி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்போ என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல, என் பொண்ணு வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், ஏன்னா என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிருந்தா அதுக்கு காரணம் இவங்க தான், இவங்க கண்டிப்பா என் பொண்ணியை கண்டுபிடிச்சு கொண்டு தர வரைக்கும் இங்கிருந்து நகர மாட்டேன்னு சொல்லி முத்தையா பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்களோ, ஐயா இங்க பாருங்க, உங்க பொண்ணை காணும் அப்படின்னா நீங்க ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா நாங்க கண்டுபிடிச்சு தர போறோம், எதுக்காக நீங்க இங்க உட்காந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்க, நீங்க ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க கண்டுபிடிச்சு தரோம் உங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் போலீஸ்காரங்க கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா முத்தையாவுமே, இல்லையா நீங்க சொன்னதுக்காக நான் வந்து ரொம்பவே நன்றி சொல்றேன், ஆனா என்னால கண்டிப்பா இங்க இருந்து வர முடியாதியா, என் பொண்ணை பார்க்காம நான் இங்க இருந்து வர மாட்டேன், ஏன்னா நான் அங்க வந்தேன்னா எல்லாமே மாறி போயிரியா, நீங்க கூட அங்க பாருங்க அந்த ஜெயலட்சுமி சொல்லி தான் வந்திருக்கீங்க, என்னை இந்த இடத்த விட்டு நீங்க விரட்டி விட தானே வந்திருக்கீங்க, அவங்க மானத்துக்கும் மரியாதைக்கும் எந்த பிரச்சனையும் வராம என்னை இந்த இடத்த விட்டு அனுப்ப பாக்குறாங்க, நான் நகர மாட்டேயா, என் பொண்ணு வர்ற வரைக்கும் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இந்த போலீஸ்காரங்களும் இங்க மீடியாக்காரங்களும் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த விஷயம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, முதல்ல ஜெயலட்சுமி போய் பேசிட்டு வந்துடும் சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லாம இங்க ஜெயலட்சுமி இங்க பாருங்க மேடம், உங்க பாட்டுக்கு கேஷுவலா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட வீட்டு வாசல் யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்றாங்க இழுத்துட்டு போங்கன்றீங்க, ஆனா அந்த முழு பிரச்சனை எங்க கிட்ட நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லையா, ஏன் அப்படி சொல்லாம விட்டீங்க, இப்ப பாருங்க பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்காரங்க ஜெயலட்சுமி வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜெயாவுமே, இங்க பாருங்க சார், இந்த மாதிரி அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அந்த ஆளோட பொண்ணு எங்க வீட்டுல மருமகளா இருந்தா எங்க வீட்டுல ஏதோ உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வீட்டோட நிம்மதியை கெடுத்துட்டு கடைசியில் அவ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, இப்ப அவ எங்க போனா என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை அந்த வாசல்ல உட்காந்துருக்க அந்த முத்தையாவை இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, எனக்கு தேவை அது மட்டும் தான், வேற எதுக்கும் நான் வந்து கேர் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவுமே ரொம்பவே தாந்தோணித்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற அந்த போலீஸ்காரங்க, என்னமா இது இப்படி பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்க மருமக காணாம போயிருக்கா, நீங்க என்னன்னா கவலையப்படாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க மருமக மாமியாருக்குள்ள எந்த பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டுமா, ஆனா இருந்தாலும் இது ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க பாட்டுல ஈஸியா சொல்றீங்க, இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருந்தா
எப்படிம்மா இதெல்லாம் சரியாகும்? அங்க பாருங்க, வெளியில அங்க ஒரு பெரிய இஷ்யூவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவர் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அத்தனை பேருமே அந்த வயசான ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க இங்க அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கீங்கன்ட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால இது பெரிய இஷ்யூ ஆகி உங்களுக்கு பிரச்சனையாகும் பாருங்க. இது எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணணும்னா நீங்க தயவு செஞ்சு வந்து பேசுங்க, இல்ல அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் ஜெயாட்ட கேட்கறாங்க. அப்ப ஜெயாவுமே இங்க பாருங்க, அவளை கண்டுபிடிச்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல, அவளே நீங்க நியூஸை பார்த்து வரப்போறா. ஏன்னா அவங்க அப்பா நியூஸ்ல தான் வந்துகிட்டு இருக்கான்ல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு தேவை அந்த ஆள் இந்த வாசலை விட்டு காலி பண்ணணும், அதுக்கு என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சந்திரசேகருமே இங்க பாருங்க சார், இவ சொல்ற மாதிரி அவர் எதுவும் கை வச்சிடாதீங்க சார், அவர் வந்து நியாயத்துக்காக தான் போராடிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு மட்டும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அவசரப்படுத்துங்க, அவங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்னா மற்றதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் பேசுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாவுமே இதுக்கு மேல இங்க போலீஸ்காரங்க கிட்ட நம்ம தனியா கூட்டிட்டு போய் பேசலன்னா இந்த விஷயம் ரொம்பவே பெருசா போயிடும். ஏன்னா இங்க வீட்டில் இருக்க சக்தி, சந்திரசேகர் எல்லாருமே இதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெயாவும் போலீஸ்காரங்களை தனியா கூட்டிட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி இந்த பக்கம் டைரக்டா அவங்களை வெளியில கூட்டிட்டு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி செய்யுங்க சார், மற்றதெல்லாம் தானா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயாவும் ஹாலில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப போலீஸ்காரங்களும் இதை பத்தியுமே யோசிக்காம வேகமா விலங்கு எடுக்கிறாங்க. எடுத்து இங்க முத்தையா கையில போட்டு இங்க முத்தையாவை அரெஸ்ட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே என்னங்க இது, அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அந்த போலீஸ்காரங்க இங்க பாருங்க, நீங்க பொதுமக்களா இருக்கலாம், அதுக்காக நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீட்டுல இருந்து இவரோட பொண்ணு ஒரு நகையை திருடிட்டு போயிருக்கா, அதனால தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவர் அந்த பொண்ணு மேல நியாயத்தை காட்டுறதுக்காக, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, காணாம போன நகையை பத்தி அவங்க இப்பதான் சொன்னாங்க, அதனால தான் இவர் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இங்க முத்தையாவை அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அங்க இருக்கிற பொதுமக்களுமே நீங்க போய் சொல்றீங்க, இவர் இந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்காக நின்று போடுறத பார்த்தா இவங்க ஒன்னும் நகைக்காகலாம் இதெல்லாம் பண்ணல, நகையை திருடவும் செய்யல, நீங்க போய் கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே இங்க முத்தையாவை அரெஸ்ட் பண்ண விடாம இங்க போலீஸையும் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க போலீஸுமே பிரச்சனை எல்லாம் மீறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க முத்தையா மேல இப்படி ஒரு பழியை போட்டு அரெஸ்ட் பண்ண சொன்னதே ஜெயா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இங்க சந்திரசேகருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அவருமே எதை பத்தியும் யோசிக்காம இங்க ஜெயா பக்கத்துல ரொம்பவே கோபத்தோட போயிட்டு ஜெயாவோட கணத்துல பலார்னு ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு, முத்தையா மேல இப்படி ஒரு பழியை சுமத்திருக்க, அவன் எந்த ஒரு காரணத்தையும் மனசுல வச்சுக்காம நம்ம வாழணுங்கிறதுக்காக, நம்ம வளரணுங்கிறதுக்காக அவனோட பொண்டாட்டி நகையை வித்து நமக்கு பணம் கொடுத்தான். ஆனா நீ என்னன்னா அவனை கடைசியில ஒரு திருடன் ஆக்கிட்டல, இதுக்கு மேல பாரு நான் அவன் கூட உட்காந்து போராடுவேன்னு சொல்லிட்டு இங்க சந்திரசேகர் வேக வேகமா போய் இங்க முத்தையா பக்கத்துல உட்கார்றாரு. முத்தையா, நீ சொல்றதான் சரி, கண்டிப்பா பொண்ணு இங்க வர்ற வரைக்கும் நம்ம நகரக்கூடாது, இந்த ஜெயாக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க முத்தையா கூட உட்காந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்தையாக்கு பயங்கரமான ஷாக்கு. அதே நேரம் அந்த போலீஸ்காரங்களும் இது குடும்ப பிரச்சனை மாதிரி தெரியல, இது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, நம்ம இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க செக்யூரிட்டிக்கு மட்டும் 2 போலீஸ்காரங்களை போட்டு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க நியூஸ்ல வர்ற முத்தையாவோட போட்டோவை பார்த்துட்டு பொண்ணியுமே இங்க பியூட்டி பார்லர்ல பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்க வேற எங்கேயும் கிடையாது, இங்க பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட தான் இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் முத்தையாவை பார்த்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பொன்னி மட்டும் வரதை பார்த்துட்டு முத்தையா இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு பொன்னியை கூட்டிட்டு மறுபடியும் ஊருக்கு போயிருவாங்களா, இல்ல பொன்னி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வீட்டுல சேர்த்து வைக்கிறதுக்கு போராடுவாரா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.